அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ஷர் பெருவெளியில் இறைவனுடைய நீதிமன்றத்திற்கு முன்னால் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வல துஸ்அலுன்ன அம்மா குன்தும் தஅமலூன். நீங்கள் உலகிலே என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது பற்றி விசாரிக்கப்படும். நம்முடைய செயல்கள், நம்முடைய அமல்கள் அத்துணை பற்றியும் அங்கு கேட்கப்படும், விசாரிக்கப்படும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் என்ன செயல்களெல்லாம் செய்தோம், என்ன அமல்களெல்லாம் செய்தோம் என்பது பற்றி அங்கு விசாரிக்கப்படும். அமல்கள் என்ற உடனே முதலாவதாக அல்லாஹ் கேட்க இருப்பது தொழுகையை பற்றித்தான். அவ்வளு மா யுஹாசிபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி அஸ்ஸலாத். முதலாக அல்லாஹு தஆலா அமல்களுடைய விஷயத்திலே தொழுகையை பற்றி கேட்பான். தொழுகை சரியாக இருந்தால் அனைத்தும் சரியாக இருக்கும். தொழுகை சரியில்லாமல் இருக்குமேயானால் அனைத்தும் சரியில்லாமல் இருக்கும். நம்முடைய வாழ்நாளிலே ஒரு மனிதன் சராசரியாக 70 ஆண்டு காலங்கள் வாழ்கிறான் என்றால் அவனுக்கு தொழுகை கடமையாவது அவனுடைய பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு, ஏறத்தாழ 13 வயதுக்கு பிறகு அவனுக்கு தொழுகை கடமையாகிறது. அப்படியானால் ஏறத்தாழ 57 ஆண்டுகள், சராசரியாக ஒரு மனிதன் 70 ஆண்டு காலம் வாழுகிறான் என்றால் 57 ஆண்டுகள் அவனுடைய தொழுகையினுடைய அத்தனை விஷயங்களும் அல்லாஹ்விடத்திலே கேள்வியாக முன்வைக்கப்படும். 57 ஆண்டு காலம் முழுவதும் தொழுதிருக்கிறாயா? காரணம், தொழுகை என்பது கடமை. தொழுகை என்பது மனிதனின் மீது விதிக்கப்பட்ட கடமை. உன்னுடைய கடமையை நீ நிறைவு செய்தாயா? உன்னுடைய மரணம் வரை இன்ன நாள், இன்ன தேதி, இன்ன வக்து தொழுதாயா என்று அல்லாஹு தஆலா 57 ஆண்டு காலங்களுடைய அனைத்து தொழுகைகளையும் விசாரிப்பான். அனைத்து தொழுகைகளை பற்றியும் கேட்பான். எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றெல்லாம் சொல்லி தப்பிவிட முடியாது. தொழுகைக்கான அனைத்து சலுகைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து, உட்கார்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாவது தொழுதாக வேண்டும், சைக்கினையிலாவது தொழுதாக வேண்டும். தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லாத பொழுது அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லி முடிக்க முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை பற்றி விசாரிக்கப்படுவது போல ஒவ்வொரு மணி துளிகளை பற்றியும் விசாரிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் மனிதனுடைய கால்கள் அங்கிருந்து அசைய முடியாது என்பார்கள். உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய்? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எவ்வாறு கழிக்கப்பட்டது? அதே கணக்குதான். 57 ஆண்டு காலங்கள், 13 ஆண்டு காலங்கள் அவனுக்கு விவரம் தெரியாமல் இருந்திருக்கலாம், எதுவும் கடமையாகாமல் இருந்திருக்கலாம். அதனால் அவைகளை கழித்து விட்டு மீதம் இருக்கின்ற 57 ஆண்டு காலங்கள், ஏறத்தாழ 20,000 நாட்கள், ஒவ்வொரு நாளை பற்றியும், ஒவ்வொரு மணி நேரத்தை பற்றியும், ஒவ்வொரு நிமிடத்தை பற்றியும், ஒவ்வொரு வினாடியை பற்றியும், 129 கோடி வினாடிகள். ஒரு மனிதன் 57 ஆண்டு காலங்கள் வாழ்வானேயானால் அத்தனை வினாடிகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். அந்த வினாடியை, அந்த நொடியை, அந்த நேரத்தை எவ்வாறு கழித்தாய்? அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹு தஆலா வாழ்நாளிலே குறிப்பாக வாலிபத்தை தனி கேள்வியாக கேட்பான். வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு. வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய்? 13 வயதிலிருந்து 40 ஆண்டு வரை வாலிபமாக கணக்கிடப்படுகிறது. அந்த இடைப்பட்ட அந்த காலங்கள் என்று சொன்னால், வாலிபத்திற்கு முன்னாலும் பலகீனமான சிறுவயது, வாலிபத்திற்கு பின்னாலும் வயோதிகம் பலகீனமானது. திடமான சக்தியுள்ள அந்த வாலிபம் எவ்வாறு கழிக்கப்பட்டது என்பது தனி கேள்வியாக முன்னிறுத்தப்படும். வாலிபத்துடைய நேரங்கள் எவ்வாறு கழிக்கப்பட்டது? யா அல்லாஹ், நான் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் இன்ஸ்டாவிலும் என்னுடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருந்தேன் என்பதா பதிலாக சொல்ல முடியும்? எத்தனை எத்தனை அமல்கள் செய்தாய், சமூகத்திற்காக என்ன செய்தாய், குடும்பத்திற்காக என்ன செய்தாய்?
என்ன பதில் வைத்திருக்கிறோம்? அதே போன்று பொருளாதாரம் பற்றி தனி கேள்வி கேட்கப்படும். பொருளை எப்படி சம்பாதித்தாய், பொருளை எப்படி செலவழித்தாய்? பொருளை சம்பாதிப்பது என்பது சாதாரண ஒன்றல்ல. அதை ஹலாலான முறையில் சம்பாதித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான பதில் சொல்ல முடியும். ஹலாலான முறையில் நான் சம்பாதித்தேன், ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் நான் சம்பாதித்தேன். ஹலாலான முறையில் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அதை ஹலாலான முறையில் செலவும் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் கேள்விகள் இரண்டு: எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவழித்தாய்? ஹலாலாக சம்பாதித்து ஹராமான செலவழித்தாலும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல முடியாமல் போகின்ற ஒரு துரதிருஷ்டவசமான நிலை ஏற்பட்டுவிடும். அதே போன்று கல்வி, எதை கற்றுக்கொண்டாய், அதை எவ்வாறு நீ அமல் செய்தாய்? கல்வி கற்றுக்கொள்வது என்பது ஒன்று, அதன்படி அமல் செய்வது என்பது ஒன்று. நாம் எதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அவைகளெல்லாம் கல்வி. ரமதான் முழுவதும் பயான் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம். கற்றதின்படி அமல் செய்தாயா? அல்லாஹ் கேள்வியாக முன்வைப்பான். வலது காதிலே வாங்கி இடது காதிலே விட்டு விட்டு சென்று விட்டாயா, அல்லது அதன்படி அமல் செய்தாயா? எந்த ஒன்றை கேட்கிறோமோ அதை அமலுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். அந்த அமலை பழக்கமாக்கி கொண்டு விட வேண்டும். பழக்கமானதை பிறருக்கு சொல்லிவிட வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்திலே அந்த கேள்வியில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். யா அல்லாஹ், கேட்டதன்படி அமல் செய்தேன், அதை பழக்கமாக்கி கொண்டேன், அதை பிறருக்கும் சொல்லிவிட்டேன். இப்படி தனித்தனி கேள்விகள் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கப்படும். அது மட்டுமல்ல, இவைகளை செய்த உறுப்புகளுக்கும் தனித்தனி கேள்விகள் இருக்கிறது. இன்ன சம்அ, செவி அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படும். இந்த செவியை கொண்டு, காதை கொண்டு எதுவெல்லாம் கேட்டாய்? ஹலாலானதை கேட்டாயா, ஆகுமானதை கேட்டாயா, ஆகுமாக்கப்படாததை கேட்டாயா, பாடல்களை கேட்டாயா, இசைகளை கேட்டாயா, ஆபாசமான விஷயங்களை கேட்டாயா, ஆபாசமான விஷயங்களை பேசினாயா? அத்தனையும் கேள்வியாக முன்வைக்கப்படும். இன்ன சம்அ வல் பஸர, பார்வை பற்றி கேள்வி கேட்கப்படும். எதை பார்த்தாய்? பார்க்க வேண்டியதை பார்த்தாயா, பார்க்க கூடாததை பார்த்தாயா? ஆகுமானதை பார்த்தாயா, ஆகுமாக்கப்படாததை பார்த்தாயா? வல் ஃபுஆத, உள்ளம் பற்றியும் கேள்வி கேட்கப்படும். சிந்தனை, எண்ணம் அத்தனை பற்றியும் கேள்வி கேட்கப்படும். நம்முடைய எண்ணத்திலே உதிப்பது பிறருக்கு தவறாக இருக்காது, பிறரை புண்படுத்தாது, சிரமப்படுத்தாது. ஆனாலும் ஏன் அவ்வாறு எண்ணினாய், ஏன் அவ்வாறு யோசித்தாய், ஏன் அவ்வாறு சிந்தித்தாய்? இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு ذلك அன்ஹு மஸ்ஊலா, இவைகள் அத்தனையும் கேள்விகளாக அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கப்படும் என்றால், இவைகள் அத்தனையும் நாம் சரியாக முறையாக அவனுக்கு உகந்த முறையிலே செலவழித்திருந்தால், பயன்படுத்தி இருந்தால் அல்லாஹ்விடத்திலே இலகுவாக பதில் சொல்லி விடலாம். இல்லை என்றால் பதில் சொல்வதற்கு நம்மிடத்திலே பதில்கள் இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விசாரணைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவிற்கு சென்று விடுவோம். யா லத்தீஃப், நுண்ணறிவாளனே. யா லத்தீஃப், நுண்ணறிவாளனே. யா ஹபீர், ஆழ்ந்து அறிபவனே. யா ஹபீர், ஆழ்ந்து அறிபவனே. யா லத்தீஃப், யா ஹபீர். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அறிவிப்பு செய்வார்கள். முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. யார் மனம் வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுவார்களோ அவர்களுக்கு உடனடியாக 30 நன்மைகள் எழுதப்பட்டு 30 தீமைகள் அளிக்கப்பட்டு விடுகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கின்ற அந்த ஒத்தை வார்த்தைக்கு 30 நன்மைகள் எழுதப்பட்டு 30 தீமைகள் அளிக்கப்படுகிறது என்றால், நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருந்தால் ஏராளமான நன்மைகள் எழுதப்பட்டு ஏராளமான தீமைகள் அளிக்கப்படும். எனவே நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.